நினைச்சு கும்பிடுவாங்க ஒரு சில வீட்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு பரந்தூர்ல இருக்கிற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது தான் வாழ்வாதாரத்தை இழந்து நம்ம வேற ஊருக்கு போய் எவ்வளவு கஷ்டப்படுவோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்தப்ப, பரந்தூர்ல இல்லங்க ஏர்போர்ட் வராதுங்க. நான் தேர்தல் அறிக்கையில சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் பரந்தூருக்கு ஃபர்ஸ்ட் நான் வரும்போது நான் என்ன சொன்னேன்? இங்க ஏர்போர்ட் வர வேண்டாம். வேற இடத்துல வைங்க அப்படின்னு நான் சொன்னேனா, அதுக்கான இதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான விஷயத்த செஞ்சிருக்காரு. நிஜமாவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா அத்தனை ஏக்கரை அழிச்சிட்டு, அதாவது சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நம்ம சாப்பிடுறது, சாப்பாடு எல்லாமே கஷ்டம் தான். அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் நான் உங்களுக்கெல்லாம் ஏர்போர்ட் கட்டி தருவேன். ஏர்போர்ட்ட நான் விரிவாக்கம் பண்ணுவேன் அப்டின்னீங்கன்னா, அவங்களோட வாழ்வாதாரம்லாம் எங்கங்க போறது? சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம எங்கங்க பண்ணுவோம்? ஒரு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெல்டாங்க அது. தஞ்சாவூர் அளவுக்கு இருக்கிற ஒரு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெல்டாவ நீங்க அழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க. பட் கடவுள் விஜய் அவர்கள அனுப்பி இத கேன்சல் பண்ணுப்பா அப்படின்ன மாரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. மக்கள் வெடி வச்சு கொண்டாடுறாங்க. நெறைய இடத்துல ஸ்வீட் குடுத்து கொண்டாடுறாங்க. நிஜமாவே அது கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. நம்மளும் கொண்டாடுவோம். சரிங்களா? அடுத்து இந்த மகளிரோட பயண திட்டத்த பத்தி அறிவிச்சிருக்காரு. சில பஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு, அதாவது விடியாத பயணம் ஒண்ணு இருந்தது இல்லையா? விடியல் பயணம்னு சொல்லி சுத்தினாங்களே விடியாத பயணத்த. ஒரு சில பஸ்க்கு அதுவும் பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது லிப்டிக் போட்டாங்க இல்லையா? பிங்க் கலர் லிப்டிக். பிங்க் கலர் லிப்டிக் அடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க ஏறணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, எல்லா பஸ்லயும் நீங்க ஏறிக்கலாம். அது சொல்லிட்டாரு டீலக்ஸ் இந்தந்த பஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த பஸ்ல எல்லாம் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பஸ்ல எல்லாம் மகளிர் தாராளமா போய்க்கலாம். அதுக்கு குறிப்பிட்ட டேட் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து இலவசம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, திமுகல பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணும்போது, மகளிர் யோசிச்சு யோசிச்சு பஸ்ல ஏறுவாங்க. என்னம்மா ஓசி டிக்கெட்டா அப்படின்னு சொல்லி எங்கடா அந்த டிரைவர் கிண்டல் பண்ணிருவாப்படியோ, இல்ல கண்டக்டர் சொல்லிருவாரோ, இல்ல இந்த பஸ்ல ஏறுனா காசோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நெனச்சு நெனச்சு நெறைய பேர் போனவங்களா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா, நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். யோசிக்காம ஏறலாம். இன்னொன்னு ஊருக்கு போயிட்டு வரவங்களுக்குலாம் நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எங்க ஒய்ஃபே பார்த்தீங்கன்னா, லைக் வாரத்துக்கு ஒரு தடவ, இல்லன்னா மாசத்துக்கு 2 தடவ ஊருக்கு போயிடுறாங்க. போயிட்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா ரூ. 400லேருந்து ரூ. 500 செலவாகுது பஸ்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு மிச்சம் தானே. நிஜமாவே அந்த மாதிரி வேலைய பார்க்குறீங்க. மிக்க நன்றி. சரிங்களா? இன்னைக்கு நிஜமாவே எல்லாத்துக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான விஷயத்தெல்லாம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. சட்டசபையில சண்டை போடுறதே நெறைய பேர் வேலையா வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் வெளிநடப்பு பண்றேன். உங்களுக்கு பிடிக்கலனா வெளிநடப்பு, வெளிநடப்பு, வெளிநடப்பு. உள்ள மக்கள் பிரச்சனை பேசலாம் வரல. உங்கள பத்தி யாருனா எதனா சொல்லிட்டாங்கன்னா, உடனே வெளிநடப்பு. சரி பார்த்துக்கலாம்.